வணக்க நண்பர்களே, வந்துடுச்சு. இந்த வருஷத்தோட எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டெக் ரிலீஸ் ஐபோன் 17. சரி வாங்க, இந்த புது போன்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் புது ஐபோன் வரும்போது நம்ம மனசுல ஒரே கேள்விதான் ஓடும். இப்போ இருக்கிற போனை மாத்தணுமா, அப்டேட் பண்றது வர்த்தா? கவலையே வேண்டாம். இந்த அலசலோட முடிவுல அந்த முடிவை நீங்களே ரொம்ப ஈஸியா எடுத்துடுவீங்க. சரி, முதல்ல இந்த மார்க்கெட்டிங்ல சொல்ற அந்த ஹைப்பு, அந்த மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம், நிஜம் இன்னொரு பக்கம், இது ரெண்டையும் பிரிச்சு பார்த்துடலாம். அப்போதான் இந்த போனோட உண்மையான தரம் என்னன்னு நமக்கு தெரியும். கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுவரைக்கும் வந்ததிலேயே பெஸ்ட் ஐபோன், ஒரு புரட்சிகரமான கேமரா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த தடவை உண்மையிலேயே அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கா? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அடுத்து டிசைன். பார்க்க எப்படி இருக்கு? கையில பிடிக்கும்போது என்ன ஃபீல் கொடுக்குது? புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க? எது போன வருஷம் மாதிரியே இருக்கு? எல்லாத்தையும் பார்க்கலாம். டிசைன்ல இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கையில எடுக்கும்போது அவ்வளோ பிரீமியமா லேசா இருக்கு, டிட்டானியம் ஃப்ரேம் அதோட வேலையை செய்யுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா போன வருஷம் மாடல் மாதிரியே இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான். ஸோ பாசிட்டிவ்ஸை முதல்ல பார்த்துடலாம். ஐபோன் 16 விட 10% எடை கம்மி. இதனால ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாலும் கை வலிக்காது. அப்புறம் இந்த புது மேட் ஃபினிஷ், கைரேகை பதியாது, பார்க்கவும் செம லுக்கா இருக்கு. அதோட ஸ்கிரீனை சுத்தி இருக்கிற அந்த பெசில்ஸை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதனால டிஸ்பிளே இன்னும் சூப்பரா தெரியுது. சரி, நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஏன் இது ஒரு பெரிய அப்டேட்டா தெரியலனா, கேமரா வச்சிருக்கிற அந்த இடம், பட்டன்ஸ், போர்ட்ஸ், இது எல்லாமே போன வருஷம் மாதிரியே இருக்கு. ஒரு பெரிய டிசைன் சேஞ்ச் இல்ல. அதனால புது ஃபோன் வாங்கின அந்த வாவ் ஃபீலிங் சிலருக்கு வராம போகலாம். ஓகே, டிசைன் போதும். இப்போ ஃபோனோட இன்ஜின்குள்ள போலாம். அதாவது பர்ஃபார்மன்ஸ், வேகம் எப்படி இருக்கு, பேட்டரி லைஃப் தாங்குமா பார்க்கலாம். இன்ட்ரடியூசிங் A19 பயோனிக் சிப். ஆப்பிள் சொல்றபடி இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ராக்கெட். அடுத்த லெவல் ஸ்பீட், பவர் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நிஜத்துல நம்மளோட டெய்லி யூஸ்ல இது எப்படி இருக்கு? இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வீடியோ எடிட்டர் இல்லனா ஹை எண்ட் கேமர்னா இந்த சிப்போட பவர் உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி. ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் யூஸ் பண்றவங்களுக்கு ஐபோன் 16க்கும் இதுக்கும் பெரிய ஸ்பீடு வித்தியாசம் தெரியாது. பேட்டரி, இது ஒரு முக்கியமான கேள்வி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாள் ஃபுல்லா சார்ஜ் நிக்கும், நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா 2-3 நாள் சார்ஜ் நிக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு நல்ல ஆல் டே பேட்டரி, அவ்வளவுதான். ஓகே, இப்ப எல்லாருமே ஃபோன் வாங்கறதுக்கு முக்கியமா பார்க்குற விஷயத்துக்கு வருவோம், கேமரா. இந்த தடவை உண்மையிலே ஏதாச்சும் பெரிய அப்கிரேட் இருக்கா, இல்ல சும்மா பேருக்கு செஞ்சிருக்காங்களா? ஒரு பெரிய டெக் ரிவ்யூவர் சொன்னது இதுதான். புதிய பெரிஸ்கோப் ஜூம் மொபைல் போட்டோகிராஃபில ஒரு கேம் சேஞ்சர். அப்படி என்னத்த மாத்திருச்சு இந்த பெரிஸ்கோப் ஜூம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. மெயின் லென்ஸ், அல்ட்ரா வைட் எல்லாம் சின்ன சின்ன அப்டேட் தான். ஆனா அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ், அங்கதான் மேஜிக்கே இருக்கு. 3x ஆப்டிக்கல் ஜூம்ல இருந்து நேரா 5x பெரிஸ்கோப் ஆப்டிக்கல் ஜூம்க்கு தாவி இருக்காங்க. சிம்பிளா சொன்னா, ரொம்ப தூரத்துல இருக்கிறத கூட போட்டோ உடையாம அவ்வளோ கிளியரா ஜூம் பண்ணி எடுக்க முடியும். இது ஒரு பெரிய பிளஸ். ஆனா எல்லாம் சூப்பர்னு சொல்லிட முடியாது. நைட் டைம்ல எடுக்கிற போட்டோஸ்ல சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு, பெரிய வித்தியாசம் இல்ல. சினிமாட்டிக் மோட்லயும் அந்த ஓரங்களை கட் பண்றதுல இன்னும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. முக்கியமா நீங்க ப்ரோரா ஃபார்மேட்ல போட்டோ எடுப்பீங்கன்னா ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஃபோன் ஸ்டோரேஜ் சீக்கிரமே ஃபுல்லாயிடும், ஜாக்கிரதை. சரி, எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம், விலை. இந்த எல்லா டெக்னாலஜிக்கும் நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? இதோட ஆரம்ப விலை $1001 வேரண்டி. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது ஒரு பெரிய முதலீடு தான், யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சார்ட்டை பாருங்க. போன வருஷம் ஐபோன் 16 விட $100 அதிகம். மார்க்கெட்ல இருக்கிற மத்த காம்படிட்டர் போன்ஸை விடவும் விலை ஜாஸ்தி தான். சோ இது ஒரு பிரீமியம் கேட்டகரி போன். ஓகே, டிசைன், பர்ஃபார்மன்ஸ், கேமரா, விலை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப நான் இது நல்ல ஃபோன் கெட்ட ஃபோனுன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இந்த ஃபோன் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு நீங்களே எப்படி முடிவு பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1, இப்போ நீங்க யூஸ் பண்ற ஃபோன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2, உங்களுக்கு ஒரு ஃபோன்ல எது ரொம்ப முக்கியம், கேமராவா, பேட்டரியா, ஸ்பீடா? 3, இந்த புது ஃபீச்சர்ஸ்க்காக இவ்ளோ காசு செலவு பண்ணது ஒர்த்தானு யோசிங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாலே உங்க முடிவு தெளிவாயிடும். இன்னும் சிம்பிளா சொல்றேன், நீங்க ஐபோன் 14 இல்ல அதுக்கு முன்னாடி மாடல் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அப்கிரேட் பண்ணலாம். உங்களுக்கு போட்டோகிராஃபில ரொம்ப ஆர்வம் இருந்தா அந்த 5x ஜூம்காகவே வாங்கலாம். ஆனா நீங்க இப்பதான் ஐபோன் 16 வாங்குனீங்கன்னா, இல்ல உங்க பட்ஜெட் கம்மியா இருந்தா, இல்லனா உங்க போனே நல்லா வேலை செய்யுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்றது பெட்டர். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன்.
ஐபோன் 17 உண்மையிலேயே ஒரு சிறந்த ஃபோன் தானா இல்ல சந்தைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஃபோன் மட்டும்தானா? புதுசா வர்றது எல்லாமே நமக்கு தேவைப்படணும்னு அவசியம் இல்ல. எது நமக்கு சிறந்ததுன்னு நாம தான் முடிவு பண்ணணும். யோசிச்சு பாருங்க.